السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقسطوا إن الله يحب المقسطين صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم أنزلوا الناس منازلهم أو قال كما عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் புனித ஜும்மா யோகல் ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்று நம் எல்லோரையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். இந்த நாளின் நன்மைகளை அல்லாஹ்வுக்காக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனை நேர்மையாளர்களை ஊக்குவிப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு பொது செய்தி எடுத்துரைக்க வல்ல ரஹ்மான் எனக்கு தௌஃபீக் செய்வான் என்று பிரார்த்தித்தவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, ஒவ்வொரு முழுமையான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் தங்களுடைய வாழ்நாட்களில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது நியாயமானது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தான் மட்டும் நேர்மையாக வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கையா என்று நாம் பார்த்தால், தான் மட்டும் நேர்மையாக வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கை அல்ல. தானும் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையானவர்களை வாழ்நாள் முழுக்க நாம் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வாழ்வதற்கு பெயர்தான் ஆக சிறந்த நீத நேர்மை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். காலம் காலமாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் மட்டுமல்ல, இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து முஸ்லிம்கள் என்றாலே வஞ்சிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், அநிதத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற செய்தி எல்லாம் நாம் கேட்டு கேட்டு நமக்கெல்லாம் ஒரு விதமான கசப்பு தன்மை வந்துவிட்டது. முஸ்லிம்கள் என்றால் ஏன் எவ்வளவு விரோதம் காட்டுகிறார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் உள்ளத்திலே முஸ்லிம்களுக்கு வந்துவிட்டது. இந்த நிலைக்கு யார் காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால், காலம் காலமாக முஸ்லிம்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சதி கும்பல், ஒரு தீய விஷம கும்பல் இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மண்ணிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைக்கு இன்றைக்கு உருவானவர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள். இஸ்லாம் என்றைக்கு அல்ல அறிமுகப்படுத்தினானோ அன்றையிலிருந்து முஸ்லிம்களுக்கு துஷ்மன், விரோதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி அந்த விரோதிகளால் காலம் காலமாக முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான அநியாயங்கள் செய்யப்படுகின்றன. அப்படி அந்த முஸ்லிம்களை அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அந்த முஸ்லிம் கூட்டத்திற்கு, அந்த முஸ்லிம் ஜமாத்திற்கு யார் நல்லவர்களாக இருந்து நேர்மையானவர்களாக இருந்து அந்த முஸ்லிம் உம்மத்தை நேர்வழிப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை தான் இஸ்லாம் நேர்மையானவர்கள் என்று போற்றி பேசுகிறது. வழி தவறியவர்களை, வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்களை யார் கைகொடுத்து காப்பாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் இஸ்லாம் நேர்மையானவர்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை தான் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உத்வேகமாக என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நேர்மையாளர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய அபராதியை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்னா, வணிகத்துல நேர்மையா இருக்கணும், வியாபாரத்துல நேர்மையா இருக்கணும், குடும்பத்துல நேர்மையா இருக்கணும்,
மனைவி மக்கள்கிட்ட நேர்மையா இருக்கணும், உறவு முறைகிட்ட நேர்மையா இருக்கணும், நட்பு வட்டாரத்துல நேர்மையா இருக்கணும். ஒரு வருடத்திற்குள்ளே நாம் நேர்மையை அடக்கி கொண்டோம், சுருக்கி கொண்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நேர்மையாக இருந்தால், மறுபக்கம் ஒடுக்கப்படுகிற சமுதாயத்திற்கு யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் நேர்மையானவர்கள். பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு யார் கரம் கொடுக்கிறார்களோ, குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையானவர்கள். அந்த நேர்மையானவர்களையும் உண்மையானவர்களையும் கௌரவிப்பது, அவர்களை ஊக்குவிப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் தஆலா நீதத்தை, நேர்மையை விரும்புகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நேர்மையாளர்களை அல்லாஹ் என்றைக்கும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் தாமும் நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாளர்களை எல்லா காலமும் உறுதியாக அவர்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பது அந்த மக்களின் மீது கடமை என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்சிலும் நாங்கள் மனாசிலும், மனிதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நீங்கள் கண்ணியம் தாருங்கள். சமூகத்துல யாருக்கு என்ன கண்ணியம் என்பதை முதலில் விளக்க கற்றுக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. அஜித் என்றால் அஜித்துக்கான மரியாதை, முஅத்தில் என்றால் முஅத்திலுக்கான மரியாதை, பள்ளிவாசல் பொறுப்புதாரி என்றால் பொறுப்புதாரிக்கான மரியாதை, தொழில் போடக்கூடிய மாமூக்கள் என்றால் மாமூக்களுக்கான மரியாதை, நமக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களா ஆட்சியாளர்களுக்கான மரியாதை, நமக்கு தலைவர்களாக இருக்கிறார்களா தலைவர்களுக்கான மரியாதை. இப்படி மனித சமூகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கற்றுவிட்டு பாகுபாடு காமித்தால் அல்லது கோபங்கள் ஏற்படும். அதனால் மனிதர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப யார் யார் எந்தெந்த அந்தஸ்தை பெற்றார்களோ, யாரையும் போய் நம்ம வேணும்னு டாக்டர் யாரையும் அழைக்க முடியாது, யாரையும் வக்கீல் அழைக்க முடியாது. அந்த தகுதியை தான் சொல்லுவோம். அப்போ ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதிக்குவாறு அவர்கள் கண்ணியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துகிற பொழுது அந்த கண்ணியம் தான் அவர்களை நேர்மையானவர்களாக உருவாக்கும். அந்த நேர்மையானவர்களை எல்லா காலத்திலும் அடித்தட்டு மக்களுக்கு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அவர்களால் எல்லா காலமும் நீளமும் நேர்மையும் எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக முஸ்லிம்களுக்கு யார் விரோதம் செய்வார்களோ, முஸ்லிம்களுக்கு யார் துரோகம் நினைப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் துரோகிகள், எதிரிகள். அந்த துரோகிகளின் எதிரிகளுக்கு பாருங்க, ஒரு கஷ்டம் வரும்போது கூட நிற்க மாட்டான், ஓடிடுவான். நமக்கு எல்லா நெருக்கடியும் கொடுப்பான், கூடயே இருப்பான். நமக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணுவான், கூட இருப்பான். ஆனா அவனுடைய உணவை தேடும்போது பிரச்சனையை கொடுத்துட்டு வேற ஓடிடுவான். அப்படி எட்ட ஓடக்கூடியவர்களை நாம் எந்த காலத்தில் முன்வைக்கவே கூடாது. இது ஜும்மாவுடைய நேரடியாக இருப்பதால் வெளிப்படையாக பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆசிரியர் தக்பீர் இஷாரா, ஒரு அறிவாளிக்கு சிறந்த அடையாளமே இஷாரா, சைக்கிள் என்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தேர்தல் களமாக இருக்கிறது. இன்னும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அதை நான் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனையை கண்களில் பதிய வைத்துவிட்டு நேர்மையாளர்களை ஊக்குவிப்பென்ற தலைப்பில் நல்ல செய்தியை நாம் இன்னும் பேச சிந்திக்க இருக்கிறோம். இப்படி நல்லவர்கள் என்றைக்கும் நம் கூட இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நமக்கு வெளியே தெரிய மாட்டார்கள். கலப்பில் எல்லோரும் பேசுவார்கள், நாங்கள் அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், எங்களை நம்புங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அப்படி இப்படி என்று வானம் பூமி பேசுகின்ற அளவுக்கு பேசுவார்கள். எல்லாவற்றையும் நம்பிவிடாதீர்கள். யார் நேர்மையாக நம்மை வழிநடத்தினார்கள் கடந்த 70 ஆண்டு காலமாக, யார் நமக்கு எல்லா காலத்திலும் உறுதியாக நின்றார்கள், அப்படிப்பட்ட நல்லவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு இவர்கள் தான் நம் எதிர்காலத்திற்கு நேர் பாதை ஒதுக்கக்கூடியவர்கள், அநியாயக்காரனிலிருந்து இவரை புரிந்து நாம் அவர்களை ஊக்குவிப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய கடமை. நல்லடியாகவே இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நபிகள் பெருமானார் இஸ்லாம் பிரச்சாரத்தை தூண்டக்கூடிய அந்த நேரத்தில்
முஸ்லிம்கள் என்பது பெரும்பான்மை கிடையாது. சிறுபான்மைதான் 4 பேர் 5 பேர் தான் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிடுவாங்க. அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வீட்டில் இருப்பார். குஃபாருடைய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வந்து சட்டை போடுவாங்க. உன்னுடைய அண்ணன் மகனை ஒழுங்கா என்று சொல்லு, இல்லைன்னா இரவாக கதையை முடித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டல் விட்டு பெருமானாருக்கு அச்சத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு பெருமானாருக்கு யார் காரியனாக பாதுகாவலராக இருக்கிறாரோ அவரிடத்திலே ஊட்டல் மிரட்டல்கள் உருவாக்காற்றைய குஃபார்கள். அபூ தாலிப் பயந்து போய் ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சுவாங்கன்னு சொல்லி வெளியே போன நபிகளார் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் தன்னை வந்து மிரட்டியவர்களுடைய விவகாரத்தை பெருமானாரிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குஃபார்கள் சொன்ன அந்த ஊட்டல் மிரட்டலுக்கு கடுகளவு கூட பயப்படாமல் அஞ்சா நெஞ்சல் படைத்த நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு அற்புத தத்துவ வரி என்ன தெரியுமா? என் சிறிய தந்தையே, ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனும் நீங்கள் கொண்டாடி கொடுத்தால் எனது கொள்கையை சமரசம் இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு எதிரிகள், என்னை எதிர்க்கக்கூடியவர்கள், என்னை மிரட்டக்கூடியவர்கள் யாரா கொண்டாலும் என்னை எப்படி வேண்டுமானாலும் மிரட்டிக் கொள்ளட்டும், என்னை படைத்தவன் என்னை பாதுகாப்பான். இவர்கள் பயத்தால் இவருடைய மிரட்டல் இருந்தால் நான் ஈமான் பின்வாங்க மாட்டேன் என்று பெருமானார் அபூதாலிப் என்று ஆர்வம் சொன்னார்கள். ஆர்வம் சொன்னது மட்டுமல்ல, இந்த செய்தி பெருமானார் கல்விக்கு உறுதுணையாக நின்றது பெருமானாருடைய சிறிய தந்தை அபூதாலிப். அவன் இஸ்லாத்துல வரல, முஃமினாக ஆகல, வேற சமுதாயத்திற்கா இருக்கிறான். இருந்தாலும் குஃபார்களால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த நபிகள் நாயகம் தனக்கு யார் அடைக்கலம் தருகிறார், தனக்கு யார் பாதுகாப்பு தருகிறார், தன்னை யார் பாவமெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை தொலைநோக்கு சிந்தனையாக விளங்கியவர்கள் தான் நபிகள் நாயகம். கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மை பாதுகாத்த ஆட்சியாளர்கள் யார்? ஒரு வகுப்பு சட்டம் வருகிற பொழுது, ஒரு விதமான தலாக்கு சட்டம் வருகிற பொழுது, சிஏ எல்லாத்தையும் எம்பிஆர் சட்டங்கள் வருகிற பொழுது, ஹிஜாப் அணிவதற்கு தடை என்று வருகிற பொழுது, மாட்டியை சாப்பிடுவதற்கு தடை என்று வருகிற பொழுது, பள்ளிவாசலில் பாம்பு ஒளிபெருக்க கூடாது என்ற தடைகள் சட்டங்கள் வருகிற பொழுது, மொத்தத்தில் முஸ்லிம்கள் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடாது என்று சில சதி துஷ்மன்கள், சில விரோதிகள் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று முனைந்தார்களோ, அதற்காக முயற்சி எடுத்து நம்மிடத்தில் நெருங்கினார்களோ, அதெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் அரணாக இருந்தார்களோ, பாதுகாப்பாக இருந்தார்களோ, கொள்கையில் வேண்டுமானால் நபிகள் வேறு, அபூ தாலிப் வேறு. ஆனால் நபிகளை பாதுகாப்பதில் அபூ தாலிபுக்கு ஒரே எண்ணம் தான், ரசூலின் மீது ஒரு வீரர் கூட விடக்கூடாது. அதுதான் நம் ஆட்சியாளருடைய எண்ணமும். இந்த தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் என்றைக்கும் சமரசத்தோடு இருக்க வேண்டும். தமிழ்நாடு பூங்கா சொர்க்க பூங்காவாக இருக்க வேண்டும், சுடுகாடாக மாறிவிடக்கூடாது என்று கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் எல்லாம் அனுபவத்தை முன்வைத்து எதிரிகளிலிருந்து இந்த நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலே நம்மை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லவர்களை, அந்த நேர்மையானவர்களை ஊக்குவிப்பதுதான் நம்முடைய ஜனநாயக கடமை. நமக்கான ஒரு வாய்ப்பாக தர இருக்கிறார். அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி யாரை நாம் நியமித்தால் நமக்கு பாதுகாவலர், யாரை கொண்டு வந்தால் நம் சமூகத்திற்கு பாதுகாவலர், யார் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தால் நம் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாவல் என்பதையெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையாக இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் வாலிபர்களும் யோசித்து சிந்தித்து செலவாமல் தங்கள் வாக்கை நல்லவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் போட்டால் அந்த நேர்மையானவர்கள் காலம் காலமாக நம்மையும் பாதுகாப்பார்கள், நம்மை நோக்கி அடுத்து வர இருக்கக்கூடிய நம் சந்ததிகளையும் பாதுகாப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் தவறானவர்கள், தவறு இழைக்கக்கூடியவர்கள் காலமெல்லாம் நம்மை ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை அல்லது அவர்களுடைய முறைகளை போய் அந்த ஆட்சி சிக்கிவிட்டால் நம்மளுடைய நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும். அதைத்தான் சொல்கிறார்கள், அல்லாஹ் நேர்மையாக இருக்க சொல்கிறார். இன்னும்
நேர்மையானவரை அல்லாஹ்வுத்தாலா இன்றைக்கும் நேசிக்கிறார். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அன்சிலும் நாங்கள் மனாதிரவோ, மனிதனுக்கு ஏற்ற கண்ணியத்தை, அந்தஸ்தை, மரியாதையை நீங்கள் கூறுங்கள். எந்த நாட்டாருக்கு யார் தகுதியோ அந்த தகுதி வாக்களை உட்கார வையுங்கள். தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் சிரமப்படுவீர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்கள் சந்ததிகளும் சிரமப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இந்த உலகம் இருக்கிறதே, இஸ்லாம் படைக்க தோன்றப்பட்ட நாளிலிருந்து நேர்மையானவர்கள் என்ற ஒரு நீதமே கிடையாது. நீங்க ஆரம்ப இஸ்லாம் வரலாறு பாருங்க. ஆபில் நாபில் 2 பேர். ஆபில் கெட்டவர், ஆபில் நல்லவர். ஆனால் உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒற்றை காலம் என்ற தாவி அதை மறுத்த ஆபிலை கொலை செய்தார். அல்லாஹ் அதனுடைய இறைச்சியை கவுல் செய்தான். தான் நினைத்தது நடக்கவில்லை என்று தாவிற்கு கோபம் ஏற்பட்டு, பொறாமை ஏற்பட்டு, தன் உடன் பிறந்த சகோதரன் ஆபிலை கொலை செய்து பின்னணி தெரியுமா? அவன் நேர்மையானவராக இருக்கிறார். அந்த நேர்மை எனக்கு ஆபத்தானது, என் ஆசைக்கு ஆபத்தானது, என் சுதந்திர வாழ்க்கைக்கு ஆபத்தானது என்று ஒரு தீயவன் ஆவில் அன்றைக்கு நினைத்தார். அன்றைக்கு அதுதான் முதல் கொலை என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நேர்மையானவர்கள் என்றைக்கும் இந்த உலகத்திலே நேர்மையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் இருக்க மாட்டார்கள். அன்னைக்கு ஆவில காவில் கொள்வதற்குரிய பின்னணி அவர் நேர்மையாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க பாடம் படிக்க. 3 இடங்கள்ல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க. அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை உணர்ந்து கொண்டு நான் செய்தது தவறு என்று ஒற்றுக்கொண்டிருந்தால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை உணராமல், தான் செய்தது தவறு என்று புரிந்து கொள்ளாமல் நேர்மையாக நடந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்கள் ஊக்குவிக்கப்படவில்லை என்பதுதான் வரலாற்று வரிகளுடைய உண்மை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி காலம் காலமாக இந்த மண்ணிலே நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை ஊக்குவிப்பு என்பது நம் சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தான் மட்டும் நல்லவனாக இருப்பதற்கு முக்கிய இந்த உலகத்தில் யார் நல்லவன் என்று அடையாளம் காட்டப்படுகிறதோ அந்த நல்லவனை காலம் காலமாக ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்பதுதான் நம்முடைய நேர்மைக்கு அழகு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். நிகழ்காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், ஒன்றா இரண்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம் சமூகத்திலே, இந்த மண்ணிலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோம். நாத்திகள் கூட இருக்கிறார்கள், கடவுள் இல்லை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த கடவுளை வணங்கக்கூடாது, அந்த கடவுள் தான் வணங்கணும், அந்த கடவுளை வணங்கக்கூடாது, இந்த கடவுள் தான் வணங்கணும் சொல்றோடு பார்த்துக்கிறோம். ஆனால் வாழும் தமிழகத்தில் சொந்த மதத்தில் உள்ள கல்ச்சர் கலாச்சாரங்களை கூட நீ பின்பற்றக்கூடாது என்று சொல்வதற்கு எவ்வளவு தகுதி இருக்கு? கடவுளை வேண்டுமானால் விமர்சிக்கலாம். நீ அல்லாஹ்வை வணங்கு, நீ முருகனை வணங்காத, நீ முருகனை வணங்கு, நீ அல்லாஹ்வை வணங்காத சொல்வதற்கு இந்த மண்ணிலே சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த மண்ணிலே யாருக்கும் இடமில்லை, சட்டத்தில் கூட இடமில்லை. அப்படி இருக்கிற இந்த நாட்டில் நாம் வாழும் நிகழ்கால கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியத்தில் எப்படியெல்லாம் கை வைத்தார்கள், ஒன்றா இரண்டா? நான் ஆரம்பத்தில் பதிவு செய்தது போன்று சிஏ மூலமாக, என்ஆர்சி மூலமாக, என்பிஆர் மூலமாக, வக்ஃபு சட்டம் மூலமாக, தலாக்கு சட்டம் மூலமாக, ஹிஜாபின் மூலமாக, மாட்டியத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எவையெல்லாம் சட்டங்கள் சரியத்தில் சொல்லப்பட்டதோ அது அத்தனையையும் கை வைத்தவர்கள் துஷ்மன்கள், விரோதிகள், துரோகிகள், எதிரிகள். அப்படிப்பட்டவர்கள் எந்த கோலத்திலும் எந்த ரோகத்திலும் வந்தாலும் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படிப்பட்ட நேர்மையானவர்களை ஊக்குவிப்பது கடமை. ஆனால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருங்கள். இன்னும் அல்லாஹ் நேர்மையானவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் ஆழமாக உற்று கவனித்தால் நேர்மையானவர்களை நாம் ஊக்குவிப்பது என்பது நம்முடைய கட்டாய கடமை என்பது புரிய வருகிறது. நல்லடியார்களே, இப்படி நேர்மையானவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்குது என்பதை அல்லாஹ் ரசூலும் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொன்னால் நம்மில் நிறைய பேர் என்ன செய்வார்கள்? பாகுபாடு காட்டுவார்கள். நான்
பெரியவன் சின்னவன், நான் இப்படி உள்ளவன் அப்படி உள்ளவன், எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதெல்லாம் ஓரமா வை. அனுபவம் ஒன்று இருக்கு, அது முதல்ல மதிக்கிறது. அனுபவத்தை மதிக்காதவன் முதலில் அவன் மனிதனை கிடையாது. ஆண்டாண்டு காலமாக நம் மண்ணில் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பின்ன என்ன தெரியுமா? அனுபவம் தான். அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு ஒரு விதமான பிரச்சனையும் வந்ததற்கு பின்னால் அனுபவத்தை தூக்கி குப்பையை போட்டுவிட்டு நம்மை நேர்மையாக வழிநடத்தியவர்களை, நமக்கு எல்லா காலத்திலும் உறுதுணையாக நமக்காக சட்ட சிக்கல் வருகிற பொழுதெல்லாம் ஆட்சியாளர்கள் நம்மோடு இருந்தது எல்லாம் முஸ்லிம்கள் கடந்து மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இது சும்மாவுடைய மேடை, அரசியலில் பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், முதலில் வந்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அடையாளம் காட்டப்படாமல் தூக்கி வீசப்படுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு விதமான அழகு இன்றைக்கு உருவாகிவிட்டது இந்த சமூகத்தில். ஒரு விதமான ஒரு அலங்காரம் வந்துருச்சு, ஒண்ணுமே கிடையாது. எனவே இந்த சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. நேர்மையாளர்களை விட்டு விட்டால் நாளை மறுதினம் அல்லது வருங்காலத்தில் நாம் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்பதையும் நிகழ்காலத்தினுடைய ஒவ்வொரு செய்தியும் நமக்கு எடுத்து வைக்கிறது. அவர்களே, நாம் வாழும் இந்த காலத்தில் துணியர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு விதமான ஒரு மேம்பாலம், இந்த மேம்பாலத்தில் எல்லா வாகனமும் ஏறும். அப்படி அந்த வாகனங்கள் ஏறுகிற பொழுது செல்வம் படைப்புடைய வாகனமும் ஏறும், ஏழ்மையாளருடைய வாகனமும் ஏறும். செல்வம் படைப்புடைய வாகனம் மேம்பாலத்தில் ஏறுகிற பொழுது அந்த ஓட்டுநரிடத்தில் அந்த வாகனத்தின் உரிமையாளர், நான் ஏறுகிற பொழுது நான் வாகனம் பார்த்தவனாக இருக்கக்கூடாது, நேராக செல்ல வேண்டும் என்று ஓட்டுநரை மிரட்டினார், அவனை அதட்டினார். அது எப்படி சாத்தியமாகும்? மேம்பாலம் என்று சொன்னால், பாலம் என்று சொன்னால் எல்லா வாகனத்திற்கும் தோல்வானதுதான், எல்லாருக்கும் போய் ஆகும். கடந்த காலமாக பல ஆண்டு காலமாக நம் தாத்தாக்கள், நம் தந்தைமார்கள், நம் குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் யாரை ஊக்குவித்தார்கள், யாரை வரவேற்றார்கள், யாரிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள், அதைத்தான் இந்த நிகழ்கால வாலிபர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய அலங்காரத்துக்கு பின்னால் போய் நம் வாக்குகளை நாம் வீணாக்கி விட்டால் நாளைய தினம் நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குரிய பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காலிதின் வரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி 500 பேர் கொண்ட ஒரு படை தளபதியை தலைவலிக்கு படைத்து அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதீர் என்று சொல்லக்கூடிய அந்த படை தலைவரை உயிரோடு இடத்தில் கொண்டு வாருங்கள். காலிதின் வரி அந்த அதீர் என்று சொல்லக்கூடியவரை உயிரோடு பெருமானார் இடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது அந்த படைத்தலைவன் பல நகைகளோடு பல ஆபரணங்களோடு கழுத்தில் தங்க செயினோடு வருகிறான். அதை பார்த்த சஹாபா பெருமக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள், வியப்புக்கு ஆளானார்கள். இப்படி இருக்கிறானே, இப்படி ஆபரணங்கள் நகைகளோடு ஆபரணமாக இருக்கிறானே. சஹாபாக்கள் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னார்கள், இதென்ன ஆபரணம், இதென்ன ஆடம்பரம், இவனுடைய ஆடம்பரம் ஆபரண நகை இவனுக்கு முன்னால் நாளை சுவனத்திலே தாழ்வும் வாழாதவர்களுடைய ஒரு கைத்துண்டு, ஒரு மிந்தி, ஒரு கட்சிபன் அல்லவா, அதற்கு சமமாக இவருடைய ஆடம்பர வாழ்க்கை. ஆபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், என்ன சொல்லுகிறீர்கள்? சாய்வும் மாவுடைய ஒரு கட்சிக்கு சுவனத்தில் அவ்வளவு அந்தஸ்துக்குரியதா, அவ்வளவு மதிப்புக்குரியதா? அவர் கட்சிக்கு அவ்வளவு மதிப்பாக சுவனத்தில் தருகிறார் என்றால் சாய்வும் மாவுடைய மதிப்பு என்ன? அவர் அப்படி என்ன சாதனை செய்தார்? அவருடைய புரட்சி என்ன என்று பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் விளக்கம் தந்தார்கள், நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது பத்ருடைய களம், பத்ரு களத்திற்கு நான் ஆலோசனை கேட்டுக்கொண்டே வருகிறேன். மக்கத்து முஹாஜிர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆலோசனை தந்தார்கள். நான் அதை பெரிதாக ஏற்கவில்லை. எனக்கு உண்மையான ஆலோசனை மதீனாவிலிருந்து வர வேண்டும். அபூபக்கர் ஆலோசனை சொல்றார், உமர் ஆலோசனை சொல்றார், ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனதெல்லாம் அன்சாரியின் பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், மதீனத்து சஹாபியின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பிட்டு ஒரு விதமான பார்வை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு முஆத் அவர்கள் எழுதியிருக்காங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் பக்கம் பார்வை திரும்புகிறது, நாங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தலையாடினார்கள் தெரியுமா? ஒரு சின்ன கை குழந்தை தன் தாயிடத்தில் எப்படி அன்போடு வேகமாக செல்லுமோ அதை விட பன்மடங்கு ரசூலுல்லாஹ், ஆமா ஆமா நீங்க சொல்வதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அனுமதிகள் நாய். முஹாஜிர் காட்டியது ரசூலுல்லாஹ் காட்டல, அன்சாரிகிட்ட காட்டினார். சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தீர்களோ அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்து விட்டோம், நீங்கள் தான் எங்கள் தலைவர். உங்களுக்கு அடைக்கலம் தருவதுதான் என்னுடைய முதல் கடமை, உங்களை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. ஆகையால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். நபியே, நீங்கள் எங்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு மதீனாவில் எல்லா சஹாபியும் அன்சாரியை அழைத்துக் கொண்டு இதோடு சென்றனர். இதற்குள் நீங்கள் முன்னாடி சென்றாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்து கூறுவோம் தவிர எங்களை ஏன் அழைத்து சென்று சாவடிப்பதை நாங்கள் கேட்கவே மாட்டோம். நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அப்படியே செய்வோம் யாரும் சொல்வாய் என்று மதீனாவுடைய அன்சாரிகள் பெருமானாரிடத்திலே அன்சாரிகளின் சார்பாக சைடுன்னு மாறி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஆனந்தம் அடைந்தார்கள், பேரானந்தம் என்பதாக வரலாற்று வரையில் சொல்கிறது. நமக்கான செய்தி, நபிகள் நாயகம் பூமியும் மக்காவாக இருந்தாலும், நபிகள் நாயகம் பிறந்தது மக்காவாக இருந்தாலும், சொந்த பூமி மக்காவாக இருந்தாலும், விரட்டப்பட்டதற்கு பின்னால், மக்காவிலிருந்து துரத்தப்பட்டதற்கு பின்னால் எப்பொழுது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்களோ வந்த அந்த நொடியோடு மதீனாவில் எல்லா அன்சாரிகளும் ரசூலை பாதுகாத்தார்கள், அடைக்கலம் தந்தார்கள். எதிரிலும் இருந்து ரசூலுல்லாஹ் அந்த ஈமான் நன்றியை மறக்கவில்லை. மக்கா ஆட்சிகளை தான் மதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்பது ஈமான் கொண்டது மக்கா சஹாபாக்கள் தான், மதீனா சஹாபாக்கள் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் முதலில் முக்கியத்துவம் தந்தது யார்? தனக்கு ஆபத்து என்று வருகிற போது யாரெல்லாம் தனக்கு உதவியாக வந்து நின்றார்களோ அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் மறக்கவே இல்லை. அதே செய்தான், அதே நிகழ்வுதான் கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் சந்தித்த எத்தனையோ சட்ட சித்த பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் அரசாங்கத்தால், அத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு உதவியானவர்களாக நம்மோடு கை கோர்த்து களத்தில் இறங்கியவர்கள். சும்மாவுடைய மேடை பெயர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்மை பாதுகாத்தவர்கள், நமக்கு உறுதியானவர்கள் யார் என்பதை நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் வருங்காலத்திலும் நமக்கு ஆட்சியாளர்களாக உருவாக வேண்டும், வர வேண்டும். அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை தான் நாம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களை விட்டுவிட்டு ஒரு அலங்காரம், ஒரு மாயை, ஒரு விதமான ஒரு சோப்பு வார்த்தைகள் நல்ல அழகாக பேசுகிறார், நோட்டோட்டம் அழகாக இருக்கிறது, 10 லட்சம் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்றெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விதமான விஷயத்திற்காக அனுபவசாலிகளை, நேர்மையானவர்களை நாம் விட்டுவிட்டால் நாம் மாத்திரமல்ல வருங்காலத்தில் தமிழகம் என்பது சொந்த பூண்டாவாக இருந்தாலும் சுடுகாடு பூண்டாவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சியு நாசம் மனாசிலவும், மனிதனுக்கு ஏற்ற கண்ணியத்தை தாருங்கள். யாருக்கு என்ன கண்ணியமோ அந்த கண்ணியத்தை கொடுங்கள். எல்லா கண்ணியத்தையும் ஒரே ஆளுக்கு கொடுக்கிறார்கள். அஜரத்துக்கு என்ன மரியாதை, அந்த மரியாதை அஜரத்துக்கு மாத்திரம் கொடுங்கள். அஜரத்துக்கு பக்கத்தில் நின்றதால், அவருக்கு பக்கத்தில் அமர்ந்ததால், அவரோடு நின்று பேசியதால் எல்லோரும் அஜரத் ஆயிடுவார்களா? ஒரு டாக்டர் இடத்திலே பக்கத்தில் உட்கார்ந்து நோயை சொன்னதால் நோயாளி டாக்டர் ஆயிடுவார்களா? நானும் இருக்கிறேன், நானும் தலைவன் என்றெல்லாம் களத்தில் யார் வந்தாலும் நமக்கான தலைவர்களாக மாறிவிடுவார்களா? நாம் உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டிய களம் இது. சில நோட்டுகளுக்காக நம்முடைய ஓட்டுகளை நாம் விட்டு விட்டால், அதை விற்பனையாக்கிவிட்டால் 25 ஆண்டு காலம் நாம் நரக வாழ்க்கை வாழ போகிறோம் என்பது உண்மை யதார்த்தம் நமக்கு மத்தியில் உரித்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அம்மின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரை பற்றி ஒரு விதமான புகார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். இந்த சஹாபி ரொம்ப பெரிய குற்றங்கள் செய்கிறார். 4 குற்றங்கள் நாங்கள் முன்வைக்கிறோம். 4 விதமான குற்றங்கள் சைடில். என்ன குற்றங்கள்? அந்த மக்கள் சொன்னார்கள், தினந்தோறும் பணிக்கு தாமதமாக வருகிறார், தினந்தோறும் இரவுகளில் புகார் கொடுக்க போனால் கதவு அடைக்கப்பட்டிருக்கு, மாதத்துல 2 நாள் மக்களை சந்திக்க வேண்டும், சந்திக்க மாட்டுகிறார். அது மட்டுமல்ல, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு வந்து கீழே விழுந்துள்ளார். சைடில் பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி உமர்கிட்ட போய் புகார் கொடுக்குறான். உமர் ரலியல்லாஹு உடனே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், சையதுனா அமீர் ரலியல்லாஹுடைய கண்ணியம் என் உள்ளத்தில் நிரப்பமாக இருக்கு. நான் சொல்ல வரக்கூடிய ரொம்ப ஆழமா கேட்கணும். நீங்க ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நான் தான் வருங்கால தலைவர் என்று சொல்பவர்கள் நாம் நம்பிவிடக் கூடாது. நமக்கான தலைவர் யாருக்கும் நமக்கு நன்றாகவே தெரியும். உமர் சொன்னார்கள், சையதுடைய கண்ணியம் என் உள்ளத்தில் நிரப்பமாக இருக்குது. இந்த மக்கள் சொல்லக்கூடிய இந்த புகார்களை வைத்து என் உள்ளத்திற்கு கண்ணியத்தை நான் குறைச்சிடக்கூடாது. அல்லாஹ் துஆ செஞ்சுட்டு தான் புகார் விசாரிக்கிறார். முதல் விசாரணை சையது சொல்கிறார், உமர் அவர்களே,
நான் தினந்தோறும் பணிக்கு தாமதமாக வருகிறேன் இந்த மக்கள் சொல்கிறார்கள். நான் ஏண்டுமா தாமதமா வர்றேன்? என் வீட்டுல வேலையாட்கள் இல்லை, விளையாட்டுகள் கிடையாது. என் வீட்டுக்கு நான் தான் வேலை செய்யணும், நான் தான் பெருக்கணும், நான் தான் துவைக்கணும், நான் தான் காய போடணும், எல்லாவற்றையும் நான் தான் செய்யணும். என் சொந்த வேலையை செய்துவிட்டு நான் வருவதற்குள் பணிக்கு தாமதமாகிறது என்ற முதல் காரணத்தை சொன்னார். இரண்டாவது காரணத்தை சொன்னார், இரவுதோறும் மக்கள் என் வீட்டுக்கு வருகிறார்கள், கதவு அடைக்கப்பட்டிருக்கு, புகார் கொடுத்தது என்பதால் இன்னும் புகார் கொடுக்கிறார்கள். நான் பகலெல்லாம் இந்த மக்களுக்கு உழைக்கிறேன், பகலெல்லாம் உழைக்கிறேன், இரவெல்லாம் என்னை படைத்தவனுக்கு உழைக்கிறேன், இரவெல்லாம் நான் நின்று தொழுக வேண்டும், என் படைத்தவனுக்கான நன்றி என் மீது இருக்கிறதா, அதனால் இரவு நேரத்தில் நான் கதவை அழைத்து விடுகிறேன். மூன்றாவதாக சொன்னார்கள், மாதந்தோறும் 2 நாள் 3 நாள் மக்களை சந்திக்க வேண்டும், ஆனால் இவர் சந்திப்பதே கிடையாது. அப்பொழுது சொன்னார்கள், சைடு அமீர் இவர்களே, இடத்திலே ஒரே ஒரு ஆலை தான் இருக்கிறது, வேற ஆலையே கிடையாது. அந்த ஆலையை மாதத்துக்கு ஒரு முறை நான் துவைத்தாக வேண்டும், நன்றாக துவைக்கிறோம். ஒரு ஆலை ஒரு மாதம் போல எப்படிங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தெல்லாம் போவதற்கு நான் மாதத்தில் 2 நாள் எடுத்துக்கொள்வேன். 2 நாள் அந்த ஒரு ஆலை நன்றாக துவைப்பேன், துவைத்து அதை காய வைத்து அதை சரவு செய்து அதை சுத்தமானதுக்கு பின்னால் நான் போட்டுக் கொண்டு வருவேன். அதனால் மாதத்தில் 2 நாள் மக்களை என்னால் சந்திக்க முடியாது. நான்காவதாக இவர்கள் ஒரு புகார் சொன்னார்கள், அப்பப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாரு, யோகிக்கு யோசுவெல்லாம் கிடையாது. உமர் அவர்களே, நான் இஸ்லாமில் வருவதற்கு முன்னால் ஒரு சஹாபி இருந்தார், அந்த சஹாபி அவர்கள் அவர்களை குஃபார்கள் கடுமையாக தாக்கினார்கள், வாள்களால் அவர்களை குத்தி அவர்களை கடும் ரத்த வெள்ளத்தில் சிதைக்கப்பட்டு குட்டூரில் கோயிலுமா படுத்து கிடக்கிற பொழுது குஃபார்கள் கேட்டார்கள் குபைபிடத்திலே, குபைபே, இந்த இடத்தில் நீ கடக்கும் இந்த ரத்த வெள்ளத்தில் ஒரு நாயகர் முகம்மது இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அப்பொழுது கூட மரண வாசலில் வந்தும் கூட உபரில் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? என் ஹபீப் மீது, என் தாயர் மீது தாயின் ஒரு முழு தைப்பதை கூட நான் விரும்பவில்லை. என் ஹபீபை நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை பாதுகாப்போம் என்று சஹாபாக்கள் மக்கள் ரத்த வெள்ளத்தில் கேட்கின்ற பொழுது சொன்ன வார்த்தையை இந்த சாமி சைட் சொல்கிறார். அதை தடுக்கவும் முடியல, அதுக்கு சாட்சியா இருந்து போய் மக்கள்கிட்ட சொல்லி குஃபாருக்கு தண்டனை வாங்கி தர முடியல. அது அப்பப்போ நான் நினைச்சு பார்ப்பேன், ஒரு அன்னம் நடக்கிற ஒரு தடுக்க தவறி விட்டேன், நாளை மறுபடியும் அல்லா இடத்துல கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் என்று அல்லாஹ் அச்சத்தின் காரணமாக அப்பப்போ மயங்கி நான் கீழே விழுந்து விடுகின்றார்கள். அதில் சைடு நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு ஒரு சஹாபியை பற்றி குறை சொல்ல வருகிற பொழுது, புகார் சொல்ல வருகிற பொழுது உமர் செய்த முதல் காரியம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கையேறினார்கள், இவரை பற்றி நான் நல்ல விதமாக நினைத்திருக்கிறேன், எனவே அந்த மரியாதையை என் உள்ளத்தில் எப்போதும் வைத்துள்ள நம்பே அதை மாற்றிவிடாது. இன்றைய காலம் வருவர்கள் எல்லாம் கடந்த கால ஆட்சியாளர்களை மரியாதை குறைவாக பேசுகிறது, தாய்மொழியாக பேசுகிறது. ஒரு நாற்காலிக்கான மரியாதை தெரியவில்லை, அந்த நாற்கால அமர்ந்திருப்பதற்கான அந்த பகுதிக்கான மரியாதை தெரியவில்லை. தான் வந்து வேண்டும், தான் எப்படியாவது ஆட்சி எடுத்து பிடிப்பிடும் என்பதற்காக வேண்டி கடந்த கால நேர்மையாளர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நவீன ஏமாற்றும் தலைவர்கள் களத்தில் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் அவர்கள் கூட்டத்திலே மயங்கி நல்லவர்களையும் நேர்மையாளர்களையும் தவற விட்டு விடாதீர்கள். தவற விட்டால் நாம் மாத்திரமல்ல, ஒரு காலம் நம் சந்ததிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை எதிர்காலத்தினுடைய யதார்த்தத்தை நம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அற்புத வாய்ப்பை தர இருக்கிறார். அந்த அற்புத வாய்ப்பை நீளமாக நேர்மையாக அல்லாஹ் ரசூலுக்கு வைத்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம், அந்த நல்லவர்களை மட்டுமே எல்லா காலத்திலும் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.